மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் படிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும் அப்படின்றத சொல்றார். அப்படி தேடும் பொழுது நாம் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படியாய் சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அந்த இடத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக அவர் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரணும், பரலோகத்தில் அப்பாவோட சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும் அப்படின்றத அவங்க விரும்புகிறார். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் தேடணும் அப்படின்றாரு. அவர் ஜெபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்றார். அப்போ எப்போ இந்த பரலோக ராஜ்யம் வந்தது? சிலுவையில் அவர் எப்பொழுது முடிந்தது என்று சொன்ன பொழுது அந்த ராஜ்யம் இங்கே பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டாயிற்று. அப்போ பரலோகத்தில் என்ன இல்லைங்க? மரணம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, எப்பொழுதும் ஒரு தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அங்கே. ஸோ அப்படிப்பட்ட அதே வாழ்க்கை இந்த பூமியிலே நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக ஜெபமாக இருந்தது. அது சிலுவைக்கு பின்பு, சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இன்னும் இந்த பூமியில யுத்தங்களும் மரணங்களும் வியாதிகளும் மனிதனை வேதனைப்படுத்துகிற எண்ணற்ற காரியங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. என்ன காரணம்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்றார். அப்ப அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. நாம் அந்த ராஜ்யத்திற்குள் நுழைந்து விட்டோம். அந்த ராஜ்யத்திற்கான அத்தனை காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி சிலுவையில் அத்தனையும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்ற அந்த அறிவு இல்லாமையால் இன்றும் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள்னா அதுதான். அதாவது அவர் சொல்றாரு, நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து எப்ப சிலுவையில அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு சென்ற பொழுது அவர் சொல்றாரு, சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு போயாற்று. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டு அவனுடைய அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அறிவும் இந்த வெளிச்சமும் இல்லாததுனால தான் இன்றைக்கும் இருள் சூழ்ந்த ஒரு மரண இருள் சூழ்ந்த நாட்களை நாம் இன்று பார்க்கிறோம். அப்ப யுத்தத்துல ஜனங்கள் மறிப்பதும் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு நாடு இன்னொரு நாடு அழிப்பதும் தேவனுடைய விருப்பம் அல்ல, அது அவருடைய கரத்திலிருந்து வருவதும் அல்ல. இது தேவனை அறியாததுனால, ஜனங்களுடைய மனது இருளாய் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இதை அறிந்து கொண்டவர்களாய் நாம் பேசும் வார்த்தைகள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனை, அவருடைய அன்பை, அவருடைய நேசத்தை, அவருடைய சமாதானத்தை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நாம் செய்திகளை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ப்ராஃபஸி நிறைவேறுதுன்னு அப்படின்னு இன்னும் அறிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அன்றைக்கு யோனா தீர்க்கதரிசியை போல, அந்த யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணம் அழியும் கடவுள் சொல்லிட்டாரு, அது அழிக்க மாட்டேன்னு சொன்னப்ப அவர் தேவனோடு ஒரு கோபமா இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறலேன். ஆனா அப்படிப்பட்ட மனநிலைமை இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது லூக்கால சொல்றாரு, உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது என்று உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள், அப்படி உயர்த்துங்கள் அப்படின்றார். அப்படின்னா இந்த நாட்கள் இன்னும் சீக்கிரத்துல தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா இருளின் காரியங்களும் முற்றிலுமாய் பரிகரிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட போகிறது, அந்த மகிமை வெளிப்பட போகிறது. ஸோ அதற்கு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்கான அத்தனை காரியங்களையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அப்ப தேவ புத்திரர்களாகிய நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அந்த வெளிச்சத்தில் இருந்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த இருளின் மீது அதிகாரமுடைய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து பேசும் பொழுது, அதை நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இருள்
நீங்கி போகும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி நாம் இந்த போர்வை தரித்திருக்கிறோம் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அது விழுங்கப்படணும். இந்த உலகத்துல நடக்கிற இருளானது தேவனுடைய ஒளியினால் அது விழுங்கப்படணும். இருள் மேற்கொள்ள முடியாது. அதுதான் தெளிவா சொல்லியிருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு யுத்தங்களையும் மரணங்களையும் அழிவுகளையும் பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் பொல்லாதவர்களாக நம்முடைய இருதயமே கலங்குகிறது என்றால் அந்த அழிவுகளை பார்க்கும் பொழுது இத்தனை அழகான பட்டணங்களை கட்டி அதை அழித்து போட்டு இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட அந்த பட்டணங்களை பார்க்கும் பொழுது நமக்கே இது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மை தேடி நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல ராஜ்யம் வரணும்ன்றத ஆசைப்பட்டு அவர் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ அந்த ராஜ்யத்தை நிறுவுவதற்கான அத்தனை அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஸோ அவருடைய ஆசையெல்லாம் அவருடைய ராஜ்யம் எப்படி பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. அதை தான் அப்பா விரும்புகிறார். இந்த பூமியில நாம் அதை பரலோகத்தின் ராஜ்யம் இங்கே வரணுன்றதை விரும்புகிறார். ஸோ அவருடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்முடைய இருதயம் அவருடைய அன்பையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் பயன்படுத்தவும் அதை அறிந்து கொண்டு நம்மை சுற்றி அந்த வெளிச்சத்தை ஜீவனை உண்டாக்குவதற்கான அந்த வார்த்தைகளை பேசும்படியாக, அதை தியானிக்கும்படியாக, அதை யோசிக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை ஆராதிக்கிற நாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, பிசாசின் கிரியைகள் ஏன் இன்னும் கட்டவிழ்த்து விடப்பட்டு அநேக அழிவுகளையும் கொள்ளை நோய்களையும் விபத்துக்களையும் அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் இந்த பூமிக்கு இறங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அவருடைய ஆவியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதிகாரமுள்ள நாமத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் சொல்லும் பொழுது எல்லா பிசாசின் அதிகாரங்களும் அங்கு முடங்கி போகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கும் பொழுது நாம் வேடிக்கை பார்ப்பதற்கும் இந்த அழிவுகள் வரும், இது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் அல்ல, அதை எதிர்த்து நிற்கவும், தீங்கு நாளில் அவற்றை நாம் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாயும் நாம் நிற்பதற்கு போராயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். ஸோ இத்தனையும் பெற்றுக்கொண்ட நாம் அவற்றை இந்த தீங்கு நாட்களில் எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு. அப்போ இன்றைக்கு சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் அதிகமாய் தேவன் அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஸோ அந்த ஜீவனை பேச, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பேசுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கங்களை, கிருபைகளை, அவர் வல்லமையை நாம் தொடர்ந்து பேசவும் தியானிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நின்று அதை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் தொடர்ந்து அவைகளை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அது ஓடி போகும் என்ற அதுதான் சத்தியமா இருக்கிறது. ஸோ அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு நாளும் இந்த மாதிரியான யுத்தங்களும் ஏன் பாருங்களேன், 2 அந்த நாடுகள், அந்த தேசங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவின் அன்பை அறிய முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றத நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கொடுத்த சமாதானத்தை, சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது இன்றைக்கு அந்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்காக நாம் பரிந்து பேசக்கூடியவர்களாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேடி வந்த மன்னிப்பை, இரக்கத்தை, கிருபையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற இந்த நிலைமை மாறணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு பரிதபிக்கிற ஒரு இருதயத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகள் முஸ்லீம்ஸும் அப்படிதான், அதே மாதிரி தான் அவங்களுடைய கண்களும் திறக்கப்படணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் அன்பை உற்று பார்த்து அவங்களுடைய இருதயம் அந்த அன்பினால் நிரம்பும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் நிச்சயமாக செய்யப்படும். ஸோ இன்றைக்கு தேவை உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அந்த அன்பினால் அவர்கள் நிரப்பப்படணும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல நாங்கள் எங்கு போனாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஜீவ வாசனையை வீசக்கூடிய நற்கந்தமாய் நாங்கள் மாறணும்னு ஜெபிக்கிற மாதிரி இன்றைக்கு நாமும் கூட நாம் இருக்கிற இடங்களிலும் நாம் அவரை அறிகிற அறிவின் ஜீவ வாசனையை வீசக்கூடிய நற்கந்தமாக இருக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு என்ன ஒரு தீர்வு? உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அழிவுகள், மரணங்களுக்கு காரணம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஜீவ வாசனையை உலகம் எங்கும் வீசணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் மரண வாசனையை நீக்கி, மரண வாடையை நீக்கி ஜீவ வாசனையை வீச முடியும். அவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டுள்ளார். அந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் அப்பாவுடைய விருப்பமா, வாஞ்சியா இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து புறாக்கண்கள் உடையவர். அவர் கண்ணீர் ததும்பும் கண்களோடு உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நிச்சயமாக அவர் கண்ணீரோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். ஸோ அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட அந்த கண்ணீரோடு நாம் அவர்களுக்காக பரிந்து பேசும். அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாய் நாடுகளுக்கிடையே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படியாகவும் நாம் ஜெபிக்கவும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யவும் நாம் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.